அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. குவைத் தமிழ் மக்கள் சேவை மையத்திலிருந்து நான் உங்கள் அன்பு தோழன் அப்துல் ரஷீத். அதாவது ஒரு மாதத்துக்கு முன்பாக ஸ்ரீலங்காவில் நடந்த கடுமையான மித்வா புயல் காரணமாக அந்த நாடே சீர்குலைந்து போய்விட்டது. பல நாடுகள், பல மக்களும் அவர்களுக்கு உதவி செய்தாலும் குவைத் மக்கள் சேவை மையம் என்ன செய்தது என்பதை வரலாறு சொல்ல வேண்டும் என்பதற்காக நாங்கள் எங்களுடைய உறுப்பினர்களையும் எங்களுடைய நண்பர்களையும் நாங்கள் உதவிக்கு தேடினோம். அவர்கள் அள்ளி கொடுத்த பொக்கிஷங்களை, கிள்ளி கொடுத்த பொக்கிஷங்களை, தர்மங்களை எடுத்து சென்று சரியான ஒரு நபரிடம் ஒப்படைத்து எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன தேவைப்படுமோ அதை நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், கொடுத்திருக்கிறோம். இதில் முக்கியமாக பல விஷயங்கள் கிடைத்தாலும் ஒரு சில இடங்களில் ஒரு சில மக்களுக்கு வீடே சுத்தமாக காலியாக போய் ஒன்றுமே இல்லாமல் இருக்கக்கூடிய அவர்களுக்கு என்ன செய்யலாம் என்று யோசித்த போது வீட்டு உபயோக பொருட்களை கொடுக்கலாம் என்று முடிவு செய்யப்பட்டு நாங்கள் இங்கேருந்து வசூல் செய்யப்பட்ட 5 லட்சம் ரூபாயை அந்த நாட்டினுடைய சேவை செய்யக்கூடிய மக்களுக்கு அனுப்பி வைத்து அதை சரிவர நாங்கள் பங்கிட்டு கொடுத்திருக்கிறோம். இன்னும் பாடசாலை சம்பந்தமான புத்தகங்களை அளிக்க இருக்கிறோம் என்பதையும் இந்த வீடியோ வழியாக நான் தருவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களுடைய கண்களுக்கு இது விருந்தாக இருக்கும் என்பது எங்களுடைய ஒரு சின்ன வேண்டுகோளாய் பதிவு செய்கிறோம். வணக்கம். 2025 நவம்பர் மாதம் நாட்டில் ஏற்பட்ட தித்வா புயல் காரணமாக வெள்ளப்பெருக்கில் அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி பொருள் வழங்கும் நிகழ்வு. இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து தரும்படி நாங்கள் ஜும்மா பள்ளிவாசல் நிர்வாக சபை சார்பில் ஜனாப் HM இன்ஆம் அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க சர்வதேச ஊடக வலையமைப்பு ரின் டிவியின் ஸ்தாபகரும் நிறைவேற்ற அதிகாரியுமான தேசபந்து தேசமானிய விஸ்வகீர்த்தி லங்கா புத்திர GGI ஜபீன் முகமது அவர்களின் ஏற்பாட்டில் நாங்கள் ஜும்மா பள்ளிவாசல் வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் இந்த நிகழ்வை நடத்துவதற்கு குவைத் வாழும் தமிழ் மக்களின் உதவிக்கரம் நீட்டும் அமைப்பான குவைத் தமிழ் மக்கள் சேவை மையத்தின் ஏற்பாட்டில் சுமார் 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான சமையலறை உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு ஒன்றை ஏற்பாடு செய்து தந்துள்ளனர். இந்த பொருட்களை நாங்கல்ல மங்கதர மற்றும் வரக்காப்பளை இடம்பெயர் முகாம் அமைக்கப்பட்டு பாபுல் ஹசன் மத்திய கல்லூரியில் தங்க வைக்கப்பட்டுள்ள எமது பிரதேசத்தில் பாதிக்கப்பட்ட முஸ்லிம் தமிழ் சிங்கள மூவின மக்களுக்கும் பகிர்ந்து வழங்கப்படுகின்ற விடயத்தோடு தற்பொழுது நாம் இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பொருள் வழங்கும் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த குவைத் வாழும் தமிழ் பேசும் இந்தியர்களின் அமைப்பான குவைத் தமிழ் மக்கள் சேவை மையம் ஏற்பாடு செய்து தந்துள்ளனர். இந்த நிகழ்வில் பள்ளிவாசல் நிர்வாக சபை தலைவர் ஹசன் மற்றும் நிர்வாக சபை அங்கத்தவர்கள் மற்றும் பள்ளிவாசல் பேஷிமாம் மற்றும் சுகாதார அதிகாரி ஆஷிக், ரமீஸ், நளினி மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் அமீர்தீன், முபாரக், ரிஸ்வான், நலீம் மற்றும் ஊர் வாலிபர்கள் என பலரும் கலந்து இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வை நடத்துவதற்கு பூரணமான ஒத்துழைப்பையும் அனுசரணையையும் வழங்கி குவைத் தமிழ் மக்கள் சேவை மையம் மற்றும் அதன் அமைப்பாளர்கள் மற்றும் குவைத் தமிழ் மக்கள் சேவை மையத்தினுடைய உறுப்பினர்கள் மற்றும் அதன் ஆதரவாளர்கள் அனைவருக்கும் இலங்கை மக்கள் சார்பாகவும் அதே போன்றே சர்வதேச ஊடக வலையமைப்பு